கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போறோம். உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ இந்த வீடியோல ஒரு டம்ளர் கிளாஸ் எடுத்து அதில் வந்து ஆனியனை போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் போட்டுடுறாங்க. அப்புறம் ஷாம்பையும் போட்டுடுறாங்க. ஷாம்பு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா லெமனுடைய சாரை வந்து புழிஞ்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃபெவிக்விக் ஒரு 2-3 டிராப்ஸ் ஊத்திடுறாங்க. ஊத்தி முடிச்சுட்டு கலக்கிட்டே இருக்காங்க. கலக்க கலக்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கிளாஸ்ல இருந்து நெருப்பா வருது. அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அந்த வீடியோக்கு மட்டுமே வந்து 5 மில்லியன் லைக். அடங்கப்பா, உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா பார்க்கும் போதே வந்து தெரியுது. நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஆனியன், அதே க்ளோஸ்அப் பேஸ்ட்டு, அப்புறம் வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு, லெமனு, அப்புறம் வந்து ஃபெவிக்விக்கு, கலக்கிறதுக்கு வந்து 1 டீஸ்பூன். பார்த்துடலாமா? நெருப்பு அப்படி நெருப்பு வருதான்னு பார்க்கலாம். அந்த வீடியோல வர மாதிரி நெருப்புல வந்தே ஆகணும். சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோல பார்த்த மாதிரி ஒரு ஆனியனை போட்டுருவோம். செகண்ட் வந்து பேஸ்ட்டை போட்டுருவோம். தேர்டு வந்து ஷாம்பு. ஃபோர்த் வந்து லெமனு. ஃபிஃப்த்து ஃபெவிக்விக். ஃபுல்லா ஊற்றியாச்சு. கலக்கிடலாமா? நெருப்பு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு வாங்க. பஞ்சாயத்து நடக்கட்டும், பஞ்சாயத்து நடக்கட்டும். நெருப்புலாம் ஒன்றும் வரல. ஷாம்பு போட்ட நுர மட்டும் தான் வருது. இந்த வீடியோ வந்து உண்மை இல்லை, பொய் தான். ஆனா நம்ம ஆளுங்க வந்து ஒரு பொய்யை விட அப்படியே பக்காவா உண்மை மாதிரியே பண்ணி போடுறாங்க. இந்த மாதிரி பொய்யான எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டுபிடிதான் நம்மளுடைய வேலை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.